ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் வரும் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக உள்ள ஜனகன் திரைப்படத்தோட ஓப்பனிங் சீன், அதாவது இன்ட்ரோ சீன் எப்படி இருக்கும் அப்படின்றக்கான ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்ட்ரோ சீன் வேற உள்ள ஒரு தரமான காட்சியாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கிறாங்களாம். எப்படிப்பட்ட ஒரு ஓப்பனிங் சீனாக இருக்க போகுது அப்படின்றத வீடியோ கிளிப்பை டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் ஜனகன் திரைப்படத்தோட சாங்ஸ் எல்லாம் வேற லெவலில் வந்திருக்குது. ஸோ சாங்ஸ் எல்லாம் முடிவடைந்து விட்டதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது ஜனகன் திரைப்படத்தோட இன்ட்ரோ சீன் எப்படி இருக்கும் அப்படின்றக்கான அப்டேட் வந்து வெளியாக இருக்குது. அதன்படி ஜனகன் திரைப்படத்தோட ஓப்பனிங் காட்சியில முதல்ல தளபதி விஜய் சாரை காட்டாம எம்ஜிஆர் சாரோட போட்டோவை காட்டிட்டு அதன் பிறகுதான் தளபதி விஜய் சாரோட முகத்தை காட்ட போவதாக சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இன்ட்ரோ சீன் அப்படின்றக்கான ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜனகன் திரைப்படத்தில் பல இடங்களில் எம்ஜிஆர் சாரோட ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்றக்கான ஒரு தகவலும் கிடைச்சிருக்குது. ரீசெண்டாக கூட 2வது மாநில மாநாட்டில் எம்ஜிஆர் சாரோட போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் சாரை பற்றி விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசியிருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது ஜனகன் திரைப்படத்தில் எம்ஜிஆர் சாரோட ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்க நேர சான்ஸ் வந்து இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? 2026 தமிழக வெற்றி கழகத்துக்கு உங்களுடைய ஆதரவு இருக்கா இல்லை அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.